வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சூப்பர்மேன் லோகோவை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டக்குன்னு போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல நீங்கள் இன்சர்ட்டுக்கு வந்துடுங்க. இங்கேருந்து ஷேப்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிளை போட்டுக்கலாம். இப்படி ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு ஹைட்டு விடுத்து நான் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் ஒரு ஹைட் விடுத்து செட் பண்ணியிருக்கேன். இந்த ஹைட்டை 1.75 இன்ச்சஸில் வச்சுக்கலாம். விடுத்தை ஒரு 2.25 வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த பாக்ஸ் அப்படியே செலெக்ஷனில் வச்சுக்கோங்க. இதை வெளியில் கிளிக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இங்கே அலைனுக்கு வந்துடுங்க. வியூ கிரிட் லைன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை கரெக்டாக இந்த கிரிட் லைன் மேலே அலைன் பண்ணிக்கோங்க, அதாவது மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரிட் லைன் ஆனில் இருந்ததுன்னா ஒரு வகையான ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அது தானாகவே அந்த லைன் எட்ஜ் அந்த கிரிட் லைன் மேலே அலைன் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷேப் ஃபில்லை நோ ஃபில்லாக மாற்றிடுங்க. ஸோ இப்போ நமக்கு க்ளீனாக அந்த கிரிட் லைன் தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது இந்த இது எடுத்துக்கோங்க, ஃப்ரீ ஃபார்ம் லைன். இது உங்களுக்கு ஃபார்மேட்லேயும் இருக்கும், இன்சர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கேயும் இருக்கும் இந்த ஃப்ரீ ஃபார்ம். ஸோ இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டு பாருங்கள், நான் இந்த நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மேலேருந்து 3வது லைனில் இங்கே கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் அதே போல் இங்கே 3வது லைனில் கிளிக் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது இங்கே வந்துடுங்க. இங்கேயும் அதே போல் ரைட் சைட்லேயும் அந்த 3 லைன் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இங்கே கீழே அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட்டு, அதாவது ஈக்குவல் பாதி ஸ்ட்ரைட், இந்த டாட் அப்படியே உங்களுக்கு காமிக்கும். மறுபடியும் இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷேப்பு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த பின்னாடி உள்ள இந்த ஷேப்பை நம்ம டிலீட் பண்ணி விட்றலாம். இது ஒன்றும் தேவையில்லை. ஸோ அதுக்கடுத்தது நீங்கள் இந்த மெயின் ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபார்மேட் வரும். ஸோ இங்கே போய் இந்த கிரிட் லைனை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கிரிட் லைன் தேவையில்லை. ஸோ இப்போ இதை ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, அடுத்தது இன்சர்ட்டுக்கு வந்துடுங்க. திரும்ப இந்த ஷேப்ஸுக்கு வந்துடுங்க. இந்த லைனை எடுத்துக்கோங்க. லைன் எடுத்து இந்த லைன் மேலேயே இன்னொரு லைனை வரைங்க. சரி, அங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, அவ்வளோதான், 2 கிளிக் தான். ஸோ இந்த லைனை கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆரோக்கியை வச்சு இப்படி லைனை மேலே மூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த அவுட்லைனை வேறு கலருக்கு மாற்றிடுங்க. நான் ரெட் கலரில் மாற்றிக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸுக்கு தான். ஸோ இது கொஞ்சம் இப்படி இது பண்ணிக்கோங்க, மூவ் பண்ணிங்க. ஆரோக்கி யூஸ் பண்ணி மூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த இன்னொரு லைன் எல்லா எட்ஜ்லேயுமே ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க. அதாவது ஜஸ்ட்டு ஒரு 2 கிளிக்ஸ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி லைன் வந்துடும். மறுபடியும் இதை இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸுக்கு தான். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே கேப்பு, இது பாருங்கள், இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இந்த கேப் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் கீபோர்டில் அதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இந்த எட்ஜுக்கும் அதே போல் பண்ணுறேன். இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக். இந்த பிளெயின் லைனை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக். இது போல் மூவ் பண்ணி கலரை மாற்றி வச்சுருங்க. தென் மறுபடியும் இந்த லாஸ்ட் இதை முடிச்சிடலாம். இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு. அவ்வளோதாங்க, இது முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மறுபடியும் இன்சர்ட் போகலாம். ஷேப்ஸ் போயிருங்க. ஃப்ரீ ஃபார்ம் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே இவ்வளோ தூரத்தில் ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த லைன் மேலே அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் கரெக்டாக இந்த லைன் மேலேயே அப்படியே கிளிக் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
ஜூம் பத்தலைன்னா ஜூம் வந்து இது பண்ணிக்கோங்க. இருங்க, நம்ம ஜூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரைய முடியும். ஸோ அகெயின் இன்சர்ட் ஷேப்ஸு ரீஃபார்ம். ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் இந்த லைன் மேலே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணி இந்த இடத்துல முடிச்சு விட்ருங்க. இது ஒரு ஷேப் ஆயிடுச்சு. அடுத்தது மறுபடியும் நம்ம வந்து இந்த ஃப்ரீ ஃபார்ம் எடுத்துப்போம். கீழே ஒரு ஷேப் அதே போல் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக், கொஞ்சம் மேலே இந்த இடத்துல ஒரு கிளிக், அப்படி இதை இப்படி முடிச்சு விட்ருங்க. சரி, இது ஒரு ஷேப் ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொரு தடவை ஒரு இந்த ஃப்ரீ ஃபார்ம் எடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அது முடிஞ்சது. அடுத்தது மறுபடியும் ஃப்ரீ ஃபார்ம் எடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, மறுபடியும் வந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்துடுங்க. வந்துட்டு இந்த ஒரு கிளிக்கு, செகண்ட் இங்கே ஒரு கிளிக், ஒன் மோர் கிளிக், ஒன் மோர் கிளிக், ஸோ இங்கே ஒரு கிளிக், அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு கிளிக், அதுக்கப்புறம் இந்த ஷேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு ஷேப் இதே போல் ட்ரா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மறுபடியும் ஃப்ரீ ஃபார்ம் எடுத்துப்போம். இந்த இடத்துல ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, இது அப்படியே ரஃப்பாக தான் கிளிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சிங்களோ அங்கே முடிச்சிருங்க. இது முடிஞ்சது. இப்போ ஒவ்வொரு ஷேப்பாக வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சரி, நான் கொஞ்சம் இதை வந்து ஜூம் குறைச்சிட்றேன். குறைச்சிட்டு நம்ம இந்த சைடு வந்துடுவோம். ஸோ இதை வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக செஞ்சுருக்கோம். இப்போ வந்து இதை கொஞ்சம் அப்படியே ஆல்டர் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ முதல்ல நான் இந்த ஷேப்பை வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து சேம் ஃபார்மேட்டுக்கு வந்துடுங்க. ஃபார்மேட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த எடிட் ஷேப், எடிட் பாயிண்ட்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே வந்து இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த பாயிண்ட்டை வந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வாங்க. மூவ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு பொசிஷனில் நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொசிஷன் ஓகேன்னு தோணுது எனக்கு. இதுக்கு அடுத்தது இதை வந்து கர்வாக மாற்றணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து இதை கர்வ்டு செக்மெண்ட்டை மாற்றிக்கோங்க. கர்வ்டு செக்மெண்ட்டை மாற்றிட்டிங்கன்னா இது கர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த கார்னர், இந்த பாயிண்ட் மேலேயே கிளிக் பண்ணி கார்னர் பாயிண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து அடிஷ்னல் ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல அதே போல் கார்னர் பாயிண்ட்டை இப்படி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் இப்போ எஸ் மாதிரி ஒரு ஷேப் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்தது நம்ம இந்த இடத்த வந்து கரெக்ட் பண்ணிவிடுவோம். இது வந்து கொஞ்சம் இப்படி எடுத்துக்கிறேன், தென் கொஞ்சம் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணி தேர்ட் செக்மெண்ட்டாக மாற்றுறேன். அகெயின் இந்த கார்னர் பாயிண்டில் வந்து கார்னர் பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த நோடை வந்து கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிறேன். ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரி மாற்றிக்கலாம். கார்னர் பாயிண்ட். ஸோ இதை மாற்றி விட்டீங்க. அடுத்தது நம்ம இந்த இடத்த வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எடிட் பாயிண்ட்ஸ் வரலைன்னா நீங்கள் எடிட் ஷேப்புக்கு வந்து எடிட் பாயிண்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் தவறுதலாக வெளியில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். மறுபடியும் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணி மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் எடிட் பாயிண்ட்ஸ் மேலே கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார்மேட், எடிட் பாயிண்ட்ஸ். ஸோ இதை வந்து கொஞ்சம் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ தவறுதலாக நீங்கள் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா அன்டூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா,
இது எல்லாத்தையுமே வந்து இதுவாக மாற்றிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள், கர்வ்ட் செக்மெண்ட்டாக மாற்றிட்டே வாங்க. இங்கே கர்வ்ட் செக்மெண்ட், அதாவது 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து நான் கர்வ்ட் செக்மெண்ட்டாக மாற்றிட்டே வரேன். நான் கர்வ்ட் செக்மெண்ட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்டில் வந்து கார்னர் பாயிண்ட்டாக மாற்றிடலாம். இதை வந்து கொஞ்சம் இப்படி கொண்டு வந்துடுவோம். இது கொஞ்சம் அண்டு பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அண்டு பண்ணிடுங்க. சரி, இதே போல் நம்ம இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இந்த பாயிண்ட்டை வந்து ஸ்மூத் பாயிண்ட்டாக மாற்றிடுங்க. அதாவது 2 நோடுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி வந்ததுன்னா அதை ஸ்மூத்தாக மாற்றிடுங்க. மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 2 கண்ட்ரோல் பாயிண்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நான் ஸ்மூத் பாயிண்ட்டாக மாற்றிடுறேன். ஸோ இதையும் கூட நம்ம வந்து ஸ்மூத்தாக மாற்றிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இது ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து மறுபடியும் நான் ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து கர்வ்ட் செக்மெண்ட்டாக மாற்றிடுறேன். ஸோ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து கார்னர் பாயிண்ட்டை மாற்றிக்கலாம். சில இடத்துல கார்னர் பாயிண்ட்டை மாற்ற வேண்டியதாக இருக்கும். சரி, இது கொஞ்சம் அப்படியே எஸ் மாதிரி வர மாதிரி பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் அடுத்தது இதை வந்து அப்படியே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எடிட் பாயிண்ட்ஸில் நீங்கள் இருக்கும்போது அடுத்தடுத்த ஷேப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எடிட் பாயிண்ட் கமெண்ட் தானாகவே வந்துடும். ஸோ இங்கே வந்து அடுத்தது இதே போல் அது வரலைன்னா நீங்கள் இங்கேருந்து எடிட் பாயிண்ட்ஸை இது பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கர்வ்ட் செக்மெண்ட். ஸோ 2 நோடுக்கு நடுவில் வந்து ரைட் கிளிக், கர்வ்ட் செக்மெண்ட், இது போல் பண்ணிகிட்டே வாங்க. கர்வ்ட் செக்மெண்ட், பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து கார்னர் பாயிண்ட்டு. ஸோ இதை இப்படி கொண்டு வந்துடுங்க. ஸோ இதை இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நான் மறுபடியும் கர்வ்ட் செக்மெண்ட், ஓகே கர்வ்டில் தான் இருக்குது. ஓகே, இங்கே வந்து கார்னர் பாயிண்ட் கொஞ்சம் அப்படியே அந்த எஸ் மாதிரி கொண்டு வரணும். இது வந்து நீங்கள் ஸ்மூத்தாக மாற்றிடுங்க. ஸோ அப்படியே இந்த எஸ் அப்படியே வருதா பாருங்கள், எஸ் மாதிரி வரணும். ஓகே, கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல கீழே லாஸ்ட் ஃபைனல் இதை வந்து கொஞ்சம் மேலே எடுத்துக்கிட்டு இதை வந்து இப்போ இதுவாக மாற்றிக்கலாம். இங்கேயும் கொஞ்சம் மேலே எடுக்கவா அல்லது இப்படியே விட்டுறலாமா பாருங்கள். இது அன்டூ பண்ணிக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி கர்வ்டு செக்மெண்ட்டாக மாற்றிடலாம். அகெயின் இந்த 2 கார்னர்லேயுமே வந்து கார்னர் பாயிண்ட்டுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்டை கொஞ்சம் இப்படி கொண்டு வந்துடுங்க. இந்த கார்னர் பாயிண்ட் இப்படி கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த எஸ் ஃபீலிங் அப்படியே வருதா பாருங்கள், எஸ் அப்படியே வரணும். எஸ் ஃபீலிங் வந்ததுன்னா இது ஓகே அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி எஸ் ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த எஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற இந்த ரெட் கலர் நம்ம என்ன இது பண்ணியிருக்கோம் அதை வந்து டிலீட் பண்ணி விட்ருங்க. இதெல்லாம் வேண்டாம், இந்த லைன்ஸ் எல்லாம் அப்படியே டிலீட் பண்ணி விட்ருங்க. சாரி, பார்த்து கவனமாக செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த பேக்ரவுண்டு, அதாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த டைமண்ட் என்ன இருக்குது, இந்த டைமண்டுக்கு வந்து
ரெட் கலர் ஃபில் பண்ணி விட்டுறலாம். ஷேப் ஃபில் வந்து ரெட் கலர் ஃபில் பண்ணி விட்ருங்க. இதுக்கு அடுத்தது மற்ற இடத்த வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து எல்லோவாக ஃபில் பண்ணி விட்ருங்க. எல்லோ கலர் ஃபில் பண்ணி விட்ருங்க. இதெல்லாம் வந்து தனித்தனி ஷேப். ஆக்சுவலி இதெல்லாம் தனித்தனியான ஒரு ஷேப்பு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சூப்பர்மேன் லோகோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பகிர்ந்துக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.